ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருப்பீங்க, சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்னடா மட்டன் கிளிப்ஸாக வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, என்ன தான் 1 கிலோ சிக்கன் வாங்கி சாப்பிட்டாலும் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து சாப்பிட்டாலே அதோடய டேஸ்ட்டே தனி. அண்ட் மட்டனில் நிறைய சத்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மட்டன் கிரேவி வீடியோ பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்குண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இது இருக்குது. பொதுவாக சிக்கன் சமைக்கிறதுக்கு தான் நமக்கு அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படும். மட்டனுக்கு அவ்வளோவெல்லாம் தேவைப்படாது. நான் குக்கர்லேயே மட்டன் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இன்றைக்கி ஆர்டிஃபிஷியலாக எந்த மசாலாவும் தேவையில்லை. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு போட்டு பொரிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கின வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பின்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை இன்றைக்கி. ஸோ தட்டின இஞ்சி பூண்டு அதையும் நான் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கி அந்த ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இஞ்சி பூண்டு வெங்காயம் வதங்கினக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. அது நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஓகே. இப்போ நான் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். ஏன் அப்படின்னா நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மட்டனோட போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றி சாப்பிட்றது சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஸோ தேங்காய் இருக்குது இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு நல்லாவே கிடைக்கும். இதை நீங்கள் சாதத்தோடையோ சப்பாத்தியோடையோ எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் மஞ்சத்தூள் இது கூட போட்டு கிளறிட்டேன். பாருங்கள், 1/2 kg மட்டனை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டனை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். பொதுவாக சிக்கன் மட்டன் அலசினதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி ஸ்டாக் வெளியில் இருக்கும். அது கூட ஊற்றிடாதீங்க. அதுதான் அந்த மாதிரி ஒரு மாதிரி நீச்ச ஸ்மெல் வரும். வெறும் மட்டன் மட்டும் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வெளியில் எடுத்துட்டேன். இதுக்கு நான் ஒரு 1/2 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் 1/2 செம்பு ஊற்றவே தேவையில்லை. ஒரு 100 ml தண்ணி நீங்கள் ஊற்றினாலே போதும். நான் ஏன் இவ்வளோ தண்ணி ஊற்றினேன்னு பின்னாடி சொல்கிறேன். 5லேருந்து 6 விசில் தாராளமாக வைங்க. சரியான மழை எங்கள் ஊரில் இன்றைக்கி. இது எங்கள் வீட்டு பால்கனி. தண்ணி ஃபுல்லாக உள்ள வரைக்கும் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், 6 விசில் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணிட்டேன். கறி நல்லா வெந்திருக்குங்கிறத பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா சூப் எடுப்பேன். அதுக்கு தான் நான் அவ்வளோ தண்ணி ஊற்றினேன். நீங்கள் சூப் வேணும்னு நினச்சா எக்ஸஸாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை சூப் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் 100 ml போதும். இந்த மாதிரி மட்டனை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் உப்பு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலானா ஒன்றும் இல்லை, வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. மற்றபடி மட்டன் மசாலாவோ இல்லை வேறு எந்த மசாலாவோ நான் ஆட் பண்ண மாட்டேன். இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணுவேன். மட்டனை பொறுத்த வரைக்கும் நிறையா மசாலாஸ் போடணுன்னுலாம் அவசியமே கிடையாது. மசாலா இல்லாமல் வெறும் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டாலே மட்டன் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். நான் நிறைய விசில் வச்சதுனால உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ சைடில் பார்த்திங்கன்னா எடுத்த சூப்புக்கு மிளகு ஜீரகம் நானே பொடிச்சதில் சேர்த்துக்கிட்டேன். நான் எப்போ வீட்டில் மட்டன் எடுத்தாலும் ஒரு கிளாஸ் சூப் எடுத்துருவேன். எடுத்து என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருவேன். ஜென்ஸ் மட்டன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அண்ட் கேர்ள்ஸ் பிசிஓடியில் ரொம்ப சஃபர் ஆகிறவங்க மட்டன் எடுத்துக்கோங்க சிக்கனை விட. எனக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணது அதுதான். நான் மட்டன் சாப்பிட மாட்டேன், பட் இப்போது சாப்பிட பழகிட்டேன். நிறைய சேஞ்சஸ் எனக்கு தெரியுது. அவ்வளோதான் கைஸ். நல்லா மசாலா வாடை போனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் தாளிக்கிறத தாளிச்சிக்கோங்க. நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிப்பேன். நான்வெஜ்ஜுக்கு மட்டும் நான் எப்போவுமே இப்படி தாளிப்பேன். நல்லாயிருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் தேங்காய் கூட இந்த மாதிரி சோம்பு கசகசா சேர்த்து அரைச்சி போடுங்க. கிரேவி டாப்பாக இருக்கும். இந்த கிரேவி நீங்கள் சாதத்துக்கு வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு, தோசைக்கு, எதுக்குனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டனில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. மட்டன் எலும்புலேருந்து நிறைய கால்சியம் கிடைக்கிது நமக்கு. பிசிஓடியால் சஃபர் பண்ணுற லேடிஸ் இந்த மட்டன் அதிகமாக சாப்பிடுங்க, நல்லெண்ணெய் போட்டு. அது ரொம்ப நல்லது. அண்ட் மட்டனோட அந்த குடல் வயிற்று புண்ணாத்தும், லிவர் அதிகமான அயன் கண்டென்ட்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.